கோட்ஸ் இருக்கும். அந்த கோட்ஸ்ல ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் பண்ணும். ஓகேவா? அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் அது செய்ய ஆரம்பிக்குது. ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷனுக்கு அது வந்து ஜம்ப் ஆகுது. அதுதான் வந்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுல 3 டைப்ஸ் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சீக்வென்டியல்னா ஒண்ணுமே இல்லை, அது ரொம்ப ஈஸி. சிம்பிளா நம்ம வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி பிரிண்ட் பண்றது அப்படின்றத கூட நம்ம பார்த்துருப்போம். இப்ப வந்து ஒரு கோட்ல வந்து ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து கண்டினியூஸா நமக்கு ஒரு 10 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு வந்து அது தானாவே பிரிண்ட் ஆகி நமக்கு அவுட்புட்ல வரும்ல, அதெல்லாம் வந்து சீக்வென்டியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும், திஸ் ஆர் தட் அப்படின்னு. திஸ் ஆர் தட் நம்ம இதுல எப்படி யூஸ் பண்ண போறோம், ப்ரோக்ராம்ல எப்படி வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாமே ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூவா இருந்ததுன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு அவுட்புட்ல வரணும் அப்படின்றத நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ்ல வச்சு பார்ப்போம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கும்போது இன்னும் புரியும். அதுல 3 இருக்கு. இஃப்னா என்னன்னா இது அப்படின்னு அர்த்தம். இது இப்படி இருந்தா எனக்கு அவுட்புட்ல இது வரணும். அப்படி இஃப் எல்ஸ் அப்படின்னா இஃப் இப்படி இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம். நெஸ்டட் இஃப்னா நெஸ்டட் எல்ஸ் அப்படின்னா இஃப் எல்ஸுக்குள்ளேயும் ஒரு இஃப் எல்ஸ் யூஸ் பண்றதுதான் வந்து நெஸ்டட் எல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் வந்து இட்டரேட்டிவ் ஆர் லூப்பிங்னு கூட சொல்லுவாங்க. லூப்பிங்னா என்ன, நமக்கு திரும்ப ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கும், கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்கும். இப்ப நமக்கே வந்து ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் செய்ய பிடிக்காது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் இப்போ ஒரு ப்ரோக்ராம் கொடுக்குறேன், எனக்கு வந்து 1ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் பண்ணு, அவுட்புட்ல எனக்கு வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, 1ல இருந்து 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி காட்டிடுவீங்க. இதே நான் வந்து ஒரு 1000 நம்பர் ஆஃப் கோட்ஸ் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என்ன பண்ணுவீங்க, 1ல இருந்து 1000 வரைக்குமா பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க? உங்களால முடியுமா? இல்ல, டைமும் வேஸ்ட், நம்ம வந்து பண்றதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். அப்படி பண்ணாம ஈஸியா கம்ப்யூட்டரை பண்ண வைக்க போறோம். நமக்கு வந்து 1ல இருந்து 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் கொண்டு வந்ததுதான் வந்து இந்த லூப்பிங். ஓகேவா? இப்ப ஒண்ணு நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். இப்போ நான் வந்து இது குட்டியா இருக்கு, ஸோ அதனால நான் பெருசா வைக்கணும்ன்றதுனால அப்பியரன்ஸ்ல போய் ப்ரெசன்டேஷன் சொன்னேன், எனக்கு பெருசாயிரும். பாருங்க, எனக்கு பெருசாச்சு. சரி, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம என்னென்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், சீக்வென்ஸ்டியல் பார்த்தோம். சீக்வென்ஸ் தான் ஒன்றும் இல்லை, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்ம அதை போட்டு இதுதான், ஸோ அதனால நம்ம அதை போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு தெரியாத ஆல்டர்னேட்டிவ் பத்தி பார்க்க போறோம். ஆல்டர்னேட்டிவ்ல என்ன இருக்கு, ஃபர்ஸ்ட் சிம்பிளான இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி அதை யூஸ் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமே வச்சுக்கோங்களேன். நீங்க இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்றீங்க, அதை இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கேட்கும். என்னன்னா, உங்களோட ஏஜ் கேட்கும் இல்லையா? ஓகே, ஏஜ் கேட்கும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருந்து தான் யூஸ் பண்ண முடியும். நீங்க வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த்லேயே அது வந்து ஏஜ் கணக்கு பண்ணிடும். அப்போ அந்த ஏஜ்ல வந்து கம்மியான ஏஜ்ல இருந்ததுன்னா அது வந்து நீங்க இந்த ஆப் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற ஆப்ஷன் நமக்கு காட்டும். ஏன் அந்த மாதிரி காட்டுது, அதை அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏஜ் வாங்குறதுக்கு யூசர் கிட்ட இருந்து நம்ம ஏஜ் வாங்க போறோம். அதுக்கு என்ன போட போறோம் அப்படின்னா, ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போறோம். எக்ஸ் ஈக்குவல் டு போட்டேன், எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட். எப்பவுமே இன்புட் வாங்க போறோம். எப்படி வாங்க போறோம், இன்டீஜர்ல வாங்க போறோம். அதனால இன்டீஜர் அண்ட் இன்புட், அது உள்ள என்டர் யுவர் டபுள் கோட்ஸ்ல இருக்கு.
இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மெயின்கே வர போறோம். கண்டிஷனை சொல்ல போறோம். என்ன கண்டிஷன் பார்த்தோம்? நம்மளோட ஏஜ் வந்து இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆப் பண்றோம். அந்த ஆப்புக்கு நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோம்னா அந்த ஏஜ் வந்து 18க்கு மேல இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு காட்டணும். அதுக்காக நம்ம இஃப்னு யூஸ் பண்றோமா, இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இஃப் எப்படி இருக்கணும், இஃப்ல அவங்க கொடுத்துருக்க ஏஜ் எப்படி இருக்கணும், ஏஜ் நம்ம எந்த வேரியபிள்ல வாங்கியிருக்கோம், எக்ஸ். ஸோ அதனால இஃப் எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும், கிரேட்டர் தென் greater than or equal to 18 and colon. ஏன் இங்க நம்ம பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம் அப்படின்னாலே நமக்கு இந்த கோலன் வரணும். நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ல எங்கெங்க கோலன் போடணும் அதெல்லாம் நம்ம போக போக நமக்கு பார்த்தாதான். ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஏன் நான் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அவங்க கொடுக்குற ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருக்கு. இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லணும். Oops. You're eligible for using this app. Okay, இதுதான் நம்மளுடைய கண்டிஷன். இப்ப நான் இத ரன் பண்ண போறேன். ஸோ மேல இங்க ரன் இருக்கு. ஸோ ரன் கொடுத்த உடனே நான் இங்க அவுட்புட்ல எனக்கு இருக்கு என்டர் யுவர் ஏஜ் இருக்கு. நான் வந்து ஒரு 3 கொடுக்குறேன், என்டர். ஏன் எனக்கு எதுவுமே வரல, ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 18க்கு மேல இருந்தா தான் எனக்கு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் திஸ் ஆப் அப்படின்னு வரணும். இல்லைன்னா எனக்கு எதுவுமே வராது. சப்போஸ் இப்போ நான் இத திரும்பவும் ரன் பண்றேன், என்டர் யுவர் ஏஜ் 18, என்டர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் யூசிங் திஸ் ஆப் அப்படின்னு வருது. ஏன்னா இங்க எனக்கு ஏஜ் என்ன சொல்லியிருக்கான், 18க்கு மேல இருந்ததுன்னா எனக்கு இது பிரிண்ட் ஆகணும், அவ்வளவுதான். இதுதான் இந்த சிம்பிளான இஃப். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வரணும், என்ன அப்படின்னா எனக்கு வந்து சப்போஸ் 18க்கு மேல இருந்ததுன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் யூசிங் திஸ் ஆப்னு இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது நம்ம சொல்லவே இல்லை. ஸோ இப்பதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதுக்கு யூஸ் பண்றது தான் எல்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? எனக்கு நான் பேக் வந்தோடனே எனக்கு எல்லாம் போயிடுச்சு. சரி, நம்ம பிரிண்ட்ல என்ன கொடுத்தோம், யார் eligible for voting using ஓகே. நம்ம இதுக்கப்புறம் எல்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ எல்ஸுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ELSE அப்படின்னு அந்த வேர்டை டைப் பண்ணும்போது எனக்கு சஜஷன்ல என்டர் கொடுத்தோன்னே எனக்கு இங்கேயும் என்ன ஆயிடுச்சு, கோலன் வந்துருச்சு. ஓகேவா? எங்கெங்க கோலன் யூஸ் பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணணும்னா அங்க கோலன் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எல்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்படி இல்லைனா எனக்கு வந்து ஏஜ் வந்து கிரேட்டர் 18 இல்லை, அவங்க அதை விட கம்மியா இருக்காங்கன்னா எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறோம். என்ன சொல்லணும், யார் நாட் eligible for voting, so using நான் சொல்லிட்டேன். இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன், ரன் பண்ண போறேன். Enter your age 7, enter
you're not eligible for using this app. எனக்கு வந்துருச்சு. போன தடவை நான் else யூஸ் பண்ணாம டைப் பண்ண பிரிண்ட் பண்ணப்போ எனக்கு என்ன வந்தது, எதுவுமே வரல. ஆனா இப்ப நான் else யூஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு என்ன வந்துச்சு, you are not eligible for voting வந்துருச்சு. ஏன்னா நம்ம else ஸ்டேட்மெண்ட். மூணாவதா நம்ம யூஸ் பண்ண போற கண்டிஷன் பேரு தான் வந்து nested elif கண்டிஷன். ஓகேவா, nested elif ELIF. ஓகேவா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இல்லாம மூணாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரணும்னா இதுதான் யூஸ் பண்ணணும். இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல்ல வந்துட்டு இப்போ வந்து ஒரு மார்க் என்டர் பண்றோம். அதுல வந்துட்டு ஒரு 10th மார்க் கேக்குறாங்கன்னா அந்த 10th மார்க் எவ்வளவு இருக்கும், 500 இருக்கும். ஸோ அந்த 500ல எனக்கு வந்து கிரேட்டர் தென் 400க்கு மேல இருக்கவங்களாம் வந்து ஏ கிரேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் 300க்கு மேல இருக்கவங்க பி கிரேடு, 200க்கு மேல இருக்கவங்க சி கிரேடு, 100க்கு மேல இருக்கவங்க டி கிரேடு. இந்த மாதிரி ஒரு 4-5 கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். இதை நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து என்டர் யுவர் மார்க் இதை அப்படியே ஆல்டர் பண்ண வேண்டியதான். என்ன பண்ண போறோம், மார்க் கேட்க போறோம், என்டர் யுவர் மார்க்ன்ட்டு போடாச்சு. அதுக்கப்புறம் அந்த மார்க் வந்து எவ்வளவுக்கு வைக்கிறோம், 500க்கு. அந்த மார்க் வந்து greater than or equal to ஒரு 500க்கு 400 இருந்ததுன்னா you are secure A grade அப்படின்னு போடலாம். your A grade அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஃப் யூஸ் பண்ணிட்டோமா, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறமேட்டு நம்ம யூஸ் பண்ண போறதுதான் வந்து LFELI. நான் பிரிண்ட் பண்ணும்போது அது பொசிஷன்ல வந்துருச்சு. ஓகே, LFல வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இஃப் அந்த எக்ஸ் வந்து greater than or equal to 300, print ஏஆர் பி கிரேடுன்னு போட்டோம். அதுக்கப்புறம் கேட்டாலும் நம்ம திரும்பவும் என்ன யூஸ் பண்ண போறோம்னா எல்எஃப் தான் யூஸ் பண்ண போறோம். எல்எஃப் எத்தனை டைம்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, நம்ம வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 200 செமிகோலன் கோலன். நம்ம எங்கெல்லாம் எப்படி எது யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. கோலன் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்க இடத்துல யூஸ் பண்ணணும். பிரிண்ட்ல we secure C grade. எல்ஸ் வந்து நம்ம லாஸ்டா யூஸ் பண்றது. இப்ப நம்ம வந்து எது வரையும் 200 வரை வந்துட்டோம், இன்னும் நமக்கு 100 இருக்கு. ஸோ எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்ல 100 நம்ம போட்டு நம்ம டைப் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. இங்க வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்னா ஹெல்ஸ்ன்னு போட்டு, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன கண்டிஷன் 100க்கு கீழே தான் எல்லாமே இருக்கும். ஸோ அதனால யூர் செக்யூர் இ கிரேட். ஓகே, இது வரையும் போட்டாச்சு. இதோட நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ரன் பண்றேன், என்ன வருது பாருங்க. இப்போ என்டர் யுவர் மார்க் அப்படின்னு கேட்கறாங்க. நான் வந்து ஒரு 400 கொடுக்குறேன். சரி, நமக்கு 450. ஓகே, 450 நான் கொடுக்குறேன். என்டர் யோர் ஏ கிரேட் அப்படின்னு வருது.